தொடர்ந்து இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு மத்திய அரசுக்கு இணையாக 1/1/2006 முதல் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய 3ஆம் நாள் டிட்டோஜாக் பேரமைப்பினுடைய 3ஆம் நாள் முற்றுகை போராட்டமானது இன்று டிபி வளாகத்தின் முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த முற்றுகை போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையின் மூலமாக அடக்குமுறைகளை ஏவிவிட்டு நள்ளிரவிலே டிட்டோஜாக் அமைப்பினுடைய பொறுப்பாளர்களை வீடு புகுந்து கைது செய்து இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று தமிழக அரசு நினைக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இது போன்ற நடவடிக்கைகளை கைவிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் காரணமல்ல, இந்த அரசுதான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி 2023 அக்டோபர் 13 நாங்கள் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் அமைப்பின் சார்பிலே மாநில அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் அக்டோபர் 12ஆம் தேதி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி 2 மணி நேரம் பேசி 30 கோரிக்கைகளிலே 12 கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு 9 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட அந்த 12 கோரிக்கைகளிலே ஒரு கோரிக்கையின் மீது கூட இதுவரை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. இது தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நாங்கள் எத்தனையோ முறை இந்த அரசுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுக்கொண்ட கோரிக்கையின் மீது இதுவரை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நடக்கிற போராட்டத்திற்கு காரணம் தமிழக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்ற 1 லட்சம் ஆசிரியர்களை வெளியிட்டார்கள். எனவே அரசாணை 243 ரத்து செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இதில் நாங்கள் எந்த விதமான சமாதானத்திற்கும் இடமே கிடையாது. அதே போன்று எங்களுடைய முக்கியமான வாழ்வாதார கோரிக்கைகள் சிபிஎஸ் ரத்து, இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவருடைய ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்குவது, ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு, ஊக்க ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும் என்கிற கருத்தை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழகத்தில் உள்ள 30,000